ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் மேன் வித் கேமரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வரத்தி மலைன்ற ஒரு மலைக்கு போகிறோம். அது மேலே வந்துட்டு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். இந்த ரோடு ஃபுல்லாகவே செம்மையாக இருக்குங்க. பாருங்களேன், 2 சைடும் மரம் அப்படியே வளையுது, வேறு லெவலில் இருக்குது. அங்கே பாருங்கள், ஆட்டு மந்தை வந்து கிராஸ் பண்ணுது ரோடு. பொறுமை பொறுமை பொறுமை. செம்மையாக இருக்குல்ல? இங்கே பாருங்களா, விளாடுதுங்க நடு ரோட்டில். டிஷுல் செம்மையாக இருக்குதுல்ல? அப்புறம் இன்றைக்கி நான் ஃபாரஸ்ட் ஃபயர்னு சொன்னேன்ல, அது வந்து அந்த ஃபாரஸ்ட் வந்து நமக்கு ரைட் சைடில் இருக்குது. இதுதான் இது. இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் வந்துட்டு வேறு ஒரு ஊர். சத்தியமாக சொல்கிறேன், இந்த ரோடு வேறு லெவலில் இருக்குது. 2 சைடும் பாருங்களேன், சும்மா பசுமையாக இருக்குது. இந்த ரோட்டில் ஒரு டென்ட்டு கூட இல்லை, சும்மா அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் எப்பயுமே எதனாலும் ஒன்று விவசாயம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். எதையாவது ஒன்று விதைச்சிட்டே இருப்பாங்களாம். ஏன்னா பக்கத்தில் வந்து பெரிய லேக் இருக்குது. அதை பற்றி நான் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், போய் பாருங்கள். ஸோ அதனால தான் இந்த பூமியில் வந்துட்டு நீர் வளம் அதிகமாக. ஸோ வந்துட்டு எப்பயுமே எதனா பயிர் வச்சுட்டே இருப்பாங்களா. செம செழிப்பாக இருக்குமா இந்த கிராமம் வந்துட்டு. பாருங்களேன், உங்களுக்கே தெரியும், பார்த்தாவே தெரியும். கைஸ், நம்ம ஒரு வழியாக இந்த மலைக்கிட்ட வந்தாச்சு. இது மேலே வந்து 2 கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒன்று முருகர் கோயில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. மேலே செம்ம வியூ இருக்குதுன்னு சொன்னாங்க. மேலே போய் பார்க்கலாம் வாங்க கைஸ். அப்புறம் வந்துட்டு இந்த மலையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது. இந்த மலையை சுற்றி நவகிரகம் வச்சுருக்காங்க. அதை லெஃப்டில் பார்த்தீங்களா ஒரு சாமி. இந்த மாதிரி இந்த மலையோட ஒரு மூலையிலையும் ஒரு சாமி வச்சுருப்பாங்க. இந்த கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்களே, நவகிரகத்தை சுற்றி வருவாங்க. கோயில் உள்ள ஒரு சைடில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மலையில் ஒரு சைட்லேயும் வச்சுருக்காங்க. மலை கீழே இந்த மலையை சுற்றினா நவகிரகத்தை சுற்றின மாதிரி, அதனால் அப்படி வச்சுருக்காங்க. நீங்கள் லெஃப்ட்லேயே பார்த்துட்டு வாங்க, ஒரு இடத்துலையும் ஒரு சாமி இருக்கும். காலமே போயிடா மேடுடா பூக்களாய் மாறுமீ சிந்தையாய் போருமே. കാലമേ നീ കേറി വാ നിന്നിലായി വളർന്നു നീ പടർന്നു നീ മെല്ലയാ നഖങ്ങൾ കോർത്ത് മുന്നിൽ വന്ന മുഖമൂടിയുള്ള ഷേഖുത്താന്റെ കൂട്ടം. நம்ம வந்துட்டு இப்போ மலையை சுற்றி முடிக்க போகிறோம். அங்கே லெஃப்டில் ஒரு சாமி இருக்குது பார்த்தீங்களா, இதான் லாஸ்ட்டு சாமி, நவகிரகத்தோட லாஸ்ட்டு சாமி. இது முடிஞ்சோடனே நவகிரகம் சுற்றி முடிச்சாச்சு, இந்த மலையை சுற்றி வந்தாச்சு. நாங்களும் மலையை சுற்றி வரோம். ஆனால் கடைசி வரைக்கும் ரூட் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. வெறும் ரோடு தான் போகுது. யார்கிட்டனா ரூட்டுக்கு இங்கே இருக்கவங்க கிட்ட போயிட்டு நம்ம இப்போ ரூட்டு கேட்கலாம், என்ன சொல்கிறானுங்க பார்க்கலாம். அங்கே ஒரு சின்ன பொண்ணு தான் வழி சொன்னான். அவன் வந்து என்ன சொன்னான்னா, ரைட் சைடில் போனால் முருகர் கோயில் வரும், லெஃப்டில் இந்த மண் பாதையில் போனால் தான் ஆஞ்சநேயர் கோயில் வரும். அந்த பொண்ணு பாவம்ப்பா, ரொம்ப பயந்துகிட்டே சொன்னான். பார்த்தீங்களா, ஆஃப் ரோட் பார்த்தீங்களா, ஓட போகிற இடம் இதுதான். அந்த சைட்லேருந்து வந்துட்டு இந்த சைடு தான் போயிடும். நான் வந்துட்டு ஃபோனில் தான் விளாக் பண்ணுறேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய கேமரா அதெல்லாம் எதுவும் இல்லை. சும்மா நம்மக்கிட்ட இருக்க ஃபோனை வச்சு வ்ளாக் பண்ணுறோம். இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஆனால் எந்த சைடுன்னு தெரியலையே. எப்படி இருக்கும், இதுவா இல்லை இதுவா? ஒரு வழியாக மேலே வந்தாச்சு, மலைக்கு மேலே. இப்போ நான் உங்களுக்கு வியூவை காட்டுறேன் பாருங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்குது. பாருங்களா, தொடுவானம் அப்படின்ட்டு இருக்கு.
அதை பாருங்கள், தூரத்தில் மலை தெரியுது. ஃபுல்லாக மரங்கள் தான். இந்த மலை ஏறும்போது ஒரு விஷயம் நடந்தது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துகிட்டு வந்தது யமஹாரு. நானும் எங்கள் அம்மா வந்தோம். செம பெரிய ஸ்லோப்புங்க, அப்படியே செங்குத்தாக இருந்தது. சுத்தமாக வலிக்கல வண்டி. அப்படியே ஒரு சும்மா அப்படியே தான் வந்தது. செம சிரிப்பாயிடுச்சு. இங்கே பாருங்க, வியூவை பாருங்க. அந்த மாதிரி வந்தால் தான் இந்த மாதிரி வியூலாம் பார்க்க முடியும் போல். பாருங்க, செம்ம வெதர் வேறு, கிளைமேட்டு, வியூ இதெல்லாம் பார்த்தா அல்டிமேட்டு. ஆனால் இப்படி ஒரு மலை இருக்குன்னே இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சாலும் அவ்வளோவா வரமாட்றாங்க, ஏன் தான் தெரியல. செம்ம வியூங்க. அங்கே பாருங்களா, அங்கே ஒரு மலை, தூரத்தில் ஒரு மலை, ஏரி, இந்த சைடு ஒரு மலை, வேறு லெவல். இதுதான் அந்த ஆஞ்சநேயர் கோயில். பட் நான் வந்துட்டு போக மாட்டேன், ஏன்னா இன்றைக்கி வந்து நான் நான்வெஜ் சாப்பிட்டேன். ஸோ அப்படியே வெளியே இருந்துட்டு மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்களா அந்த வியூவை பாருங்களா, சன்னோட ஷேடோ. அது ஷேடோவா? ஷேடோ இல்லை, ஏதோ சொல்லுவாங்க, ஆனால் பேர்லாம் மறந்துட்டேன். இந்த சைடு வந்து பாருங்க, டன் டடன். இந்த மலையில் தாங்க நான் ஏறும்போது மயில் சவுண்ட்லாம் கேட்டுது, மயில் கத்துற சவுண்டு. ஆனால் பார்த்தா ஒன்றுமே தெரியல. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் போல். இந்த கோயிலுக்கு கூட அவ்வளோ யாரும் வர மாட்றாங்க, ஏன் தான் தெரில. ஆனால் வர்த்து, இந்த மலை ஏறி வர்த்து. இந்த பாருங்க, அப்படியே சூரியன்லேருந்து அந்த வெளிச்சம் அப்படியே அப்படியே சைடாக இறங்குது பார்த்தீங்களா, அங்கே தான். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா இந்த இடத்த விட்டு போகவே மனசு இல்லை. ஏன்னா அப்படி ஒரு கிளைமேட்டு, வியூ செமையாக இருக்குது. அந்த மலை ஏறணும் கைஸ். ஆனால் அந்த மலையில் வந்துட்டு இந்த மாதிரி ரோடெலாம் போட்டிருக்க மாட்டாங்க. அது ஃபுல்லாக ஸ்லோப்பு, செம ஸ்லோப்பு. அது நம்ம எப்படி ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி தான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், வெறும் மண் தரை, செம்மண் தரை. வழிக்கு விட்டால் போதும், உருண்டுனே கீழே வர வேண்டியதுதான். போகலாம், இன்னொரு வாட்டி வந்தால் நான் போகிறேன், அந்த விளாக் உங்களுக்கு போடுறேன். இப்போ தான் இங்கெல்லாம் கட்டுறாங்க போல், கட்டிட்டு எங்கே விட்டுட்டானுங்க அப்படியே. எதுக்கு இங்கெல்லாம் வந்துட்டு இவனை வச்சுக்கிட்டா இந்த ஸ்லோப்பு இந்த ஊரெல்லாம் சுற்றின்னு இருக்கேன். திரும்பி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா செம மழை பெய்யுது போல் எதிர்க்க. அதாவது எங்கள் ஊர் சைடெலாம் இப்போ செம மழை காட்டுன்னு காட்டின்னு இருக்கோம். இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் எப்படி பெய்யுது பாருங்கள். இங்கெல்லாம் தாண்டி போயிடுச்சு பழம். ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு துளி கூட இல்லை. அந்த சைடெலாம் பெய்யுது, இந்த சைடு ஒரு துளி கூட மழை இல்லை. பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்துட்டாங்க, ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. 2 பேரும் கீழே விழுந்து வாரி இருப்போம். விழுந்துருந்தா தீரி இருக்க மாட்டோம். ஜஸ்ட் மிஸ். இந்த சைட்லாம் பாருங்களேன், செம மழை. ஆனால் இப்போ நம்ம வந்த சைட்லாம் பார்த்தீங்களா, சுத்தமாக ஒரு துளி மழை கூட இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்ட்டு. ரோடு ஈரமாக, ரோட்டில் ஆவிலாம் பறக்குது. உங்களுக்கு இதில் தெரியுதான்னு தெரில. நாங்கள் ரோட்டில் அதை பாருங்கள், ரோட்டில் போகும்போது அப்படியே ரோட்லேருந்து ஆவியாக பறக்குது. பார்த்தீங்களா அந்த மனுஷனை, மழை பெய்யுதுன்ட்டு குளிர் காயறதுக்கு வீடியோ அடிக்கிறாரு. ஐயோ ஐயோ. ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். ஹோப் யூ கைஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.